பெரியம்மா. சாரு, நீ எங்க இங்க? ஜானகி, யார் கதவை தட்டுறது? சாரு, நீ உன் அத்தை வீட்ல இருக்கன்னு சொன்னாங்க. எப்ப வந்தமா? அதுவும் இந்த நேரத்துல வந்திருக்க? நீங்க எல்லாரும் என்ன தள்ளி வச்சுட்டீங்கல்ல. இங்க இப்படி ஒருத்த இருக்கன்றதையே மறந்துட்டீங்கல்ல. அப்படியெல்லாம் உன்னை யாரும் மறக்கலமா. நீ உள்ள வா. பத்மா இரு. சாரு, இதுக்கு முன்னாடி நீங்க இருந்தது வேற. ஆனா இனிமே இங்க இருக்க முடியாது. ஏன் பாட்டி முடியாது? இத பாரு சாரு, முன்னாடி நிச்சயம் பண்ணியிருந்தோம். இப்பதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. என்ன மாமா முடிஞ்சது? இந்த குடும்பத்துக்காக எல்லாத்தையும் இழந்து இப்ப தனி ஆளா நிக்கிறேன். மாயா, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சா இப்போ சாரு வந்திருக்கா. என்ன நடக்க போதோ தெரியலையே. சாரு, இதுல நாங்க எதுவும் பண்ண முடியாது. உன் அப்பா என்ன வேலையெல்லாம் பண்ணிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? நான் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது பாட்டி. என் அப்பா ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அவர் கூட சண்டை போட்டுதான் நான் இங்க கிளம்பி கூட வந்திருக்கேன். இங்க வந்து என்னமா புண்ணியம்? பேசுன சம்பந்தம் தான் இல்லன்னு ஆயிருச்சுல. பெரியவங்க நீங்க எல்லாரும் போட்ட சண்டையில நான் என்ன மாமா பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்போ என் வாழ்க்கை எங்க வந்து நிக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. சாரு, நாங்க யாருமே கல்யாணம் வேண்டாம்லாம் சொல்லல. உங்க அப்பா தான் ஊரை கூட்டி பத்திரிக்கை கிழிச்சு போட்டாரு. எங்க அதுக்கு மன்னிப்பு கேட்க தானே அவங்க வந்தாங்க. ஏய், தெரியாம செய்யற தப்புக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சே செய்யற தப்புக்குலாம் இல்ல. ஆனா நான் தெரியாம கூட ஒரு தப்பு கூட செய்யலையே சித்தப்பா. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த குடும்பம் தான் வேணும்னு நான் இங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப கூட நான் அப்படிதான் சித்தப்பா வந்திருக்கேன். உன் கஷ்டம் புரியுது சாரு. ஆனா ஒரு மத்தியில வச்சு உன் அப்பாதான் இந்த கல்யாணம் என்னைக்குமே நடக்காதுன்னு சொல்லிட்டாரேம்மா. பெரியம்மா, கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தானே. என் முடிவை யாரும் ஒருத்தர் கூட கேட்கலையே. ஊருக்கே நீதி சொல்றவன் ஏன் புள்ள. அவனை போய் ஊர்க்காரங்க கால் எல்லாம் விழ சொன்னார் உங்க அப்பா. ஐயோ, நான் எவ்வளவோ சொன்ன பாட்டி. என் அப்பா கேட்கல. என் வாயை அடைச்சிட்டாரு. அன்னைக்கு நானே எந்த நிலைமையில இருந்தேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல பாட்டி. அவங்க யாருக்குமே என் நிலைமை புரியலையா? சாரு, இதெல்லாம் பஞ்சாயத்துல வச்சு எடுத்த முடிவு. இனிமே அதெல்லாம் நம்ம மாத்திக்க முடியாது. இங்க பாரு சாரு, பஞ்சாயத்தை கூட்டி கல்யாணமே வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி? பெரியம்மா, நீங்களாவது சொல்லுங்க பெரியம்மா. நான் இந்த வீட்டு பொண்ணு தானே. சொல்லுங்க பெரியம்மா. அத்தை, அத்தை நீங்களாவது சொல்லுங்க அத்தை. நான் இந்த வீட்டு பொண்ணு தானே. தனா, தனா நீ சொல்லு தனா. உனக்கு தெரியும்ல, நான் இந்த குடும்பத்தை என் குடும்பமா தானே நினைச்சேன். நீ சொல்லு தனா, சொல்லு. பாட்டி, நீங்களாவது சொல்லுங்க. பாருங்க
சொல்லுங்க சித்தி. யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது சொல்லுங்க சித்தி. மாமா இவளை உள்ள கூப்பிட்டு பேசுங்க மாமா. ஏய் பார்வதி, நீ சும்மா இரு. கல்யாணம் நின்றுச்சு. இதுக்கப்புறம் அவ இந்த வீட்ல இருக்கிறது எப்படி முறையாகும்? ஏய் சாரு, நீ கிளம்பு. முதல்ல வீட்டுக்கு போ. சிவா இல்ல, நான் போக மாட்டேன். அட என்னம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? முடிஞ்சதை இனி தொடங்க முடியாது. ராத்திரியில இப்படி நின்னு கத்திக்கிட்டு இருக்காத. நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் போக மாட்டேன். என் வாழ்க்கை என்ன ஆகும்னு யாராவது யோசிச்சீங்களா? பெரியப்பா, இந்த ஊருக்கே நீங்க தீர்ப்பு சொல்லுவீங்கல்ல, எனக்கும் நீங்க தான் ஒரு நியாயம் சொல்லணும். எந்த பஞ்சாயத்து நடந்த இடத்துல என் கல்யாணம் நின்னதோ அதே பஞ்சாயத்துல இருக்கிற மரத்துக்கு கீழே தான் நான் இருப்பேன். இந்த குடும்பம் என்ன ஏத்துக்கிற வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். சாகுற வரைக்கும் அங்கதான் இருப்பேன். எனக்கு ஒரு நியாயம் நீங்க எல்லாரும் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ஏய் சாரு, என்ன ஒரு மாதிரி சோகமா இருக்க? வீட்ல நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்தா மனசு ஒரு மாதிரி இருக்கு. எல்லாம் சரியாயிடும். ரொம்ப போட்டு யோசிக்காத. இல்ல, சாரு வேற வந்து இப்படி பேசிட்டு போயிருக்கா. அதான் வீட்ல யாரும் அவளை ஏத்துக்கலையே. நீ எதுவும் போட்டு யோசிக்காத, புரியுதா? சரி சீனு, நான் அப்புறம் பேசுறேன். என்ன சீனு நடந்து வரா? அதான் போன்ல எல்லாமே பேசிட்டோமே. எதுக்கு சொந்த வீட்ல சொந்தக்கார பொண்ணுகிட்ட யாரோ மாதிரி பேசணும்? நேர்லயே போய் பேசிட வேண்டியதான்.
பெரியப்பா. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா. ரகு, என்னடா இவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்க? மச்சான், அதான் இவ அப்பாவே சம்மந்தம் வேண்டாம்னு முறிச்சிட்டு போயிட்டாரு. இப்போ சாருவை எதுக்கு மச்சான் இங்க? அண்ணே, நீங்க கொடுத்த வாக்கு இனிமே செல்லாதுன்னு பஞ்சாயத்திலே சொல்லிட்டாங்கல்லண்ணே. சாரு அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு முடிஞ்சு போச்சு. ஆனா சாரு கேட்கறது நியாயமான விஷயம் தானே. அவ வாழ்க்கைக்கும் நான் தான் பொறுப்பு. அது எப்படி மச்சான்? கல்யாணம் வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஆமா, ஆனா சாரு இந்த வீட்ல ஒருத்தியா தானே வாழ்ந்திருக்கா. ஊரே அவ இந்த வீட்ல மருமகளா வரப்போறான்னு நினைச்சாங்க. ஆனா கடைசியில இப்படி ஆக போகுதுன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏங்க, அப்ப நீங்க ஏதாவது முடிவெடுத்துட்டீங்களா இந்த கல்யாண விஷயமா? பெரிய புயல் அடிச்சு இப்பதான் ஓஞ்சிருக்கு. முதல்ல எல்லாம் ஒரு இயல்பு நிலைக்கு வரட்டும். அது வரைக்கும் சாரு இங்கேயே இருக்கட்டும். பத்மா, கூட்டு போ. சரிங்க அண்ணா. கவலைப்படாத சாரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்படி நினைச்சிருக்க. பார்வதி, போய் டவல் எடுத்துட்டு வா. சரிங்க அண்ணா. அப்பா, நம்ம நினைச்ச மாதிரியே நான் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். சூப்பர்மா, என் பொண்ணு சொன்ன மாதிரியே சாதிச்சுட்டா. நம்மள அந்த குடும்பம் எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தரையும் அவமானப்படுத்தாம விடவே கூடாதுமா. அப்பா, நீங்க கவலையப்படாதீங்கப்பா. இப்ப நான் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். கூடிய சீக்கிரத்துல உங்களே நான் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் அவங்க எப்படி நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ அதே மாதிரி மொத்த பேரையும் நிக்க வச்சு அவமானப்படுத்தணும். அந்த மாயாவை ஒரே அடியா இந்த குடும்பத்தை விட்டே வெளியே அனுப்பணும்ப்பா. சரிம்மா. அண்ணா, இது நம்ம தென்னந்தோப்புடைய மொத்த வரவுண்ணே. சிபா அண்ணா, சாரு, நீ வச்சிருமா, நான் பாத்துக்கிறேன்.
என்னங்க? இருக்கட்டும் அத்தை, நீங்க 2 பேர் மட்டும் எவ்வளவு வேலை தான் செய்வீங்க? காலையில இருந்து நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு தான் செஞ்சிட்டு இருக்க. இதுல என்ன இருக்கு சித்தி? நம்ம வீட்டு வேலை தானே. அப்பா ஆ. நாங்க காலேஜ்க்கு கிளம்புறோம். ம். 2 பேரும் சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்டோம் பாட்டி. நாங்க வரோம். வா மாயா. ஏய் தனா இரு. நான் அந்த பக்கம் தான் போறேன். நான் போய் உன்னை காலேஜில் விட்டுறேன் வா. கார்லயா சித்தப்பா போறீங்க? இல்ல பைக்கில் தான் போறேன். சிவா, அப்புறம் எப்படி 2 பேரையும் கூட்டிட்டு போவ? நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம் சித்தப்பா. ஏமா எதுக்குமா ஆட்டோல எல்லாம் போய்கிட்டு? டேய் சீனு, இங்க வா. என்னப்பா? டேய் சீனு, உன் பைக்ல மாயாவை கூட்டிட்டு போ. அண்ணி அண்ணி ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்காரு? இப்பதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்கு. இவர் என்ன ஐடியால இதெல்லாம் செய்யறாருன்னு எனக்கு தெரியும். ஏங்க, அதான் ஆட்டோல போறேன்னு சொல்றாங்கல்ல. 2 பேரும் வேலை மெனக்கிட்டு கூட்டிட்டு போணுமா? ஒண்ணு வேண்டாம். ஆட்டோமா? அத்தை, ஆட்டோல எல்லாம் போனா லேட் ஆகும். அவ பைக்லயே போகட்டும் அத்தை. சீனு, நீங்க மாயாவை பைக்ல டிராப் பண்ணிடுங்க. மரக்கடைக்கு எப்படியும் அந்த வழியா தானே போவீங்க. சாரு, என்ன சொல்ற நீ? அதெல்லாம் எதுக்கு? இப்பதான் எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிருக்கு. இதுல என்னத்த இருக்கு? அது ஒரு ஹெல்ப் தானே. இல்ல, அவனுக்கு ஏதாவது வேலை இருக்கும். தனா, நீ சித்தப்பா கூட பைக்ல வந்துரு, நான் ஆட்டோல போய்க்கிறேன். இருமாயா, நீ எதுக்கு ஆட்டோல தனியா போகணும்? சீனு, நீங்க கூட்டிட்டு போங்க. சாரு, இப்பதான் பஞ்சாயத்தெல்லாம் நடந்து ஊருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. சித்தி, இந்த நேரத்துல 2 பேரும் இப்படி போனா 4 பேர் என்ன பேசுவாங்க? அந்த 4 பேரை தான் ரொம்ப நாளா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். கண்ணில் மாட்ட மாட்டாங்க. என்ன கிண்டல் பண்றீங்களா? யாரோ 4 பேர் என்னமோ பேசிட்டு போறாங்க. நமக்கு என்ன வந்தது? அத்தை, மாமா சொல்றது சரிதான் அத்தை. அடுத்தவங்களுக்காக நம்ம எதுக்காக யோசிக்கணும்? நம்ம சரியா இருந்தா போதும். சீனு மாயாவை கூட்டிட்டு போய் டிராப் பண்ண போறாரு. இதுக்கு முன்னாடியும் போயிருக்காருல்ல. அப்புறம் என்ன? சீனு, நீங்க கூட்டிட்டு போங்க. மாயா, நீ கூட போ. சீனு, அதான் சாரு சொல்றால, கூட்டு போ. ம், சரிங்க மாமா. மாயா, நீ ஏன் யோசிக்கிற? போ. இங்க பாரு, உனக்கு மத்த எல்லாத்தையும் விட இந்த ஃபேமிலியோட பேரும் கௌரவமும் தான் முக்கியம்னு இந்த ஊருக்கே நீ ப்ரூவ் பண்ணிருக்க. ஏன் பெரியப்பாவும் நான் அவ்வளோ நம்புறாரு. நீ பழச எதுவும் யோசிக்காத. நீ சரியா இருப்பேன்னு எல்லாருக்கும் தெரியும். இவ சப்போர்ட்டா பேசுறாளா இல்ல மிரட்டாளான்னு தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்கே. மாயா, நீ சீனு கூட போ. போயிட்டு வா. போ. மாயா, அதான் பெரியப்பா சொல்றாருல, நீ போயிட்டு வா. போ. சரிங்க பெரியம்மா. சரி வா மாயா. சரிங்கண்ணா, அப்புறம் போய் காலேஜில் விட்டு வந்துடுறேன்.
நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இவங்கள நாமளே ஒண்ணு அனுப்ப வேண்டியதா இருக்கே. மாயா, இன்னும் இந்த வீட்ல இருக்க போறது கொஞ்ச நாள் தான். சீக்கிரமா இங்க இருந்து உன்னை விரட்டி காட்டுறேன். ஆம் சொல்லுங்க சார், மேடம். இவர்தான். டாக்குமெண்ட்ல கொஞ்சம் சைன் பண்ணிருங்க. நான் எதுக்கு சைன் பண்ணணும்? உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணிருக்கோம். லோனா? மாயா, எதுக்கு இதெல்லாம்? முதல்ல சைன் போடு.